ஏக்கா சரோஜாக்கா, என்னக்கா இது? நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முக்காவாசி வேலையை முடிச்சுட்டோம். இன்னும் இந்த முட்டைக்கனியையும் சின்ன பொண்ணுமே காணுமேக்கா. யாட்டி எனக்கு நானே இதே தாண்டி நினைச்சேன். என்னடி இவ்வளவோ பிரியாணி செஞ்சுட்டே இருங்க, கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலுவோ இன்னும் காணுமேடி. இந்த பொறுப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. யாட்டி முட்டைக்கனி வந்ததே லேட்டு. இதுல பாட்டு ஒண்ணுதான் குறைச்சலாக்கும். ஏட்டு சில்லு சரியே சொன்னடி. ஏட்டு முட்டைக்கனி நீ சின்ன பண்ணுவோம் கோழிக்கறியை தாண்டி வாங்க போனாவோ. ஏதோ முட்டை வாங்கி அதை அடையில வச்சு அதை குஞ்சு பொறிச்சு அந்த கோழியை வாங்கிட்டு வர போன மாதிரிடி இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாவோ. ஏட்டி அன்னைக்கு போதடி போதும் நிறுத்தடி. ஏதோ உனக்கிட்ட தான் வாய் இருக்க மாதிரி ரொம்ப ஓவரா பேசாத. ஏதோ கொஞ்ச நேரம் ஆயிட்டு இந்தாங்கடி நல்லா கேட்டுக்கங்க. என்னால ஒன்றும் நேரம் ஆகலையாக்கும். எல்லாம் இந்த சின்ன பொண்ணுவால வந்தது. ஆமா ஏட்டி ரெண்டு பேர் சோடியா தாண்டி போனாவோ. இப்ப என்னடி நீ சிங்கிளா வந்திருக்காவோ? ஏட்டி எங்கடி அவ? ஐயோ போது எல்லாச்சத்தை நிறுத்துங்கடி. எப்படி நான் எப்படி மாற்றி மாற்றி பேசியே இருப்பாவோ. யாட்டி முடக்கணி சீக்கிரம் அந்த கறி எங்கிட்ட குடுறி, நான் போய் பிரியாணி செய்கிறேன். சாரிக்கா சாரி, இந்தா புடி. யாட்டி முடக்கணி யாட்டி இது கோழிக்கறி தானடி? என்னடி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்லுக்கா இப்படி சொல்லிட்டாவோ? ஆத்தி அக்கா எனக்கு ஒன்றும் தெரியாதுக்கா. சின்ன பொண்ணுதாக்கா கறி வாங்குறா. நான் துட்டு எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிட்டேக்கா. ஆத்தி என்னது எல்லாரும் கறியை பத்தியில பேசிட்டு இருக்காளுவோ. ஐயோ இது காக்கா கறின்னு தெரிஞ்சு போயிடுச்சோ. எடுத்துட்டு சமாளிடி சமாளி. என்னங்க சத்தம் என்னங்க சத்தம்? என்ன சார் ஜக்கா சொல்றாவோ? எங்க கிட்ட கொடு இந்த கறியை நாங்க கொஞ்சம் பாக்குறோம். அட ஆமா, இந்த கறி பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டால இருக்கு. யாட்டி எந்த கடையிலடி கறி வாங்கினாவோ? பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேடி. ஆத்தி இவளுகளை சத்த நேரம் யோசிச்சாலுவோ அப்படிதான் இது கோழி கறி இல்லைங்கிறத கண்டுபிடிச்சாலுவோ. எப்படியாச்சும் இவளுகளை டைவர்ட் பண்ணணுமே. ஆத்தி என்ன சொல்லி சமாளிக்கிறது? சமாளிப்போம். ஏடி என்னங்க இப்ப சொல்ல வராளுவோ? உங்களுக்காக நான் கறியை பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தல. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமாக்கும். சரி சரி கோச்சுக்காதடி. ஏட்டி அது ஒன்றும் இல்லடி, கறி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுடி. ஏட்டி அது மட்டும் இல்லடி, நார்மலா கோழி கறி வாங்கினா ஒரு 2 லெக் பீஸ் போடுவாங்க, 3 லெக் பீஸ் போடுவாங்க. ஏட்டி இதுல பாருடி 8 லெக் பீஸ் கிடக்குடி. அதனால தாண்டி அப்படி கேட்டனாக்கும். ஆமா எக்கா சரச்சக்கா, இதுல 8 லெக் பீஸ் கிடக்குக்கா. அது மட்டும் இல்லக்கா, இந்த லெக் பீஸ் எல்லாம் ஏன் இப்படி சுருங்கி கிடக்குன்னு ஒன்றும் தெரியலக்கா. அது லெக் பீஸ் எல்லாம் சுருங்கி கிடக்கா. ஏட்டி இது என்னடி புது கதையா இருக்கு? எங்க எங்கிட்ட கூட நான் பாக்குறேன். ஆத்தி இந்த குட்டச்சு மட்டும் கறி வாங்கி பாத்திரா அவ எதனாச்சும் கண்டுபிடிச்சிருவா. எப்படியாச்சும் இந்த ஆட்டத்தை கழிச்சு அவனுமே என்ன பண்ணலாம் எடுத்துட்டு பண்ணி விடாதடி விடாத யோசி யோசி யோசி. ஏட்டு முருகனே அதை கிட்ட குடி. இப்ப எதுக்குடி நான் கறியை பாக்குறதுக்குள்ள கையில இருந்து புடுங்கனாவோ? சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் உன் கையில உள்ள எல்லாத்தையும் புடிக்கணும். அதனாலதான் கேட்கற மாதிரி கேள்வி. ஏக்கா சரஜா ஏற்கனவே ரொம்ப வந்து நேரம் ஆயிட்டு கிடக்கு. இப்ப நீ போய் சமைக்க ஆரம்பிச்சா சட்டு கொஞ்சம் நேரத்துல பிரியாணி செய்ய முடியுமாக்கும். இந்த கறியை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போய் சமைப்போம். ஏட்டி என்னடி ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்காவோ? ஏட்டி ஏதாச்சும் கோல்மால் ஏதாச்சும் பண்ணிட்டியாக்கும்? ஐயோ இந்த குடிச்சு வேற இத்தனோண்டு மூளை வச்சுட்டு இவ படுத்துற பாடு இருக்கே. யாட்டும் பிரகனி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி ஒண்ணும் இல்ல. இப்போ உனக்கு என்னடி தெரியணும்? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? ஏட்டி அவளுக்கு சொன்ன மாதிரி எப்படி 8 லெக் பீஸ் வந்தது? ஏன் லெக் பீஸ் எல்லாம் சுருங்கி போய் கிடக்குன்னு இப்ப முதல்ல காரணத்தை சொல்லுடி. ஆத்தடியாத்தா இது என்னடி கொடுமையா இருக்குது. லெக் பீஸ் கம்மியா வேணுந்தா ஏன்டி லெக் பீஸ் கம்மியா வேணுன்னு கேட்ட கால போய் இப்ப லெக் பீஸ் அதிகமா வேணுந்திருக்கேன். ஏன் அதிகமா வேணுந்தில்ல கேள்வி கேட்டு இருக்காவோ. வேணும்டி வேணும் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமாக்கும். சரி ஆளுக்கு ஒரு லெக் பீஸா நல்லா நிறந்து சாப்பிடலாமே தான் ஒரு லெக் பீஸா போடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நான் நல்லது நினைச்சல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமாக்கும். எங்கேயே இடிக்குதேடி. அப்படி பார்த்தாலும் ஆளுக்கு ஒரு லெக் பீஸ்னா 5 லெக் பீஸ் ஆடி வாங்கி வந்திருக்கணும். நீ என்னடி 8 லெக் பீஸ் வாங்கி வந்திருக்காவோ? அது கூட விட்டுறடி. ஆமா லெக் பீஸ்லாம் எதுக்குடி இப்படி சுருங்கி போய் கிடக்கு? ஆத்தி என்ன விளையாடும் வளச்சொலிச்சுல கேள்வி கேட்டு இருக்காளோ. ஐயோ உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எடுத்துட்டு உனக்கு உயிரோட சமாதி தாண்டி. ஆத்தி இப்ப என்ன பண்றது? எப்படியாச்சும் இந்த ஆட்டத்தை கலைக்கணுமே. ஏடி என்னங்க இப்ப என்ன இப்ப உங்க எல்லாருக்கும் டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணணும் அப்படித்தானே? நான் எல்லாத்தையும் பொறுமையா விளக்குறேன். எக்க சொச்சக்கா இருக்கு நேராயிட்டு இருக்கு. நீ இப்ப சமக்கா யார் சாப்பிடு சாரி நான் சமைக்கிறேன். யார் ஜில்லு எனக்கு ஏட்டி காயெல்லாம் வெட்டிட்டீங்கன்னா அங்கிட்டு எடுத்துருவாங்கடி. அப்பாடா ஒரு பீஸை கலப்பி விட்டாச்சு. ஆத்தி இந்த 3 பேரை எப்படி சமாளிக்கிறது? ஏட்டி சாப்பிடு என்னடி என்ன யோசிச்சுட்டே இருக்காவோ? ஏட்டி உங்ககிட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்காவோ, பதில் சொல்லுடி. ஐயோ இந்த புடிச்சு வேற நேரம் பத்தில கூத்துட்டுறாக்கா. சரி சமாளிப்போம். ஏட்டி என்னங்கடி உங்களுக்கு என்னங்கடி உங்களுக்கு தெரியணும்? என்ன தெரியணுமாக்கும்? கோழி லெக் பீஸ் ஏன் இப்படி சுருங்கி கிடக்கும் தெரியணும் அப்படித்தானே? அது வந்து ஏட்டி உங்களுக்கே தெரியும் எம்புட்டு புயல் அடிச்சது, எம்புட்டு மழை ஊத்துனுச்சு. அதனால கோழி பண்ணையில உள்ள கோழி எல்லாம் அப்படியே குளிர்ல நடுக்கிட்டே கிடந்துச்சாண்டி. அதனால தாண்டி புயல்லையும் மழையிலையும் அதுங்க சரியா சாப்பிடாததுனாலதான் கோழி காலெல்லாம் சுருங்கி போய் கிடக்குது. போதுமாடி போதுமா? ஏடி சாப்பிடு இது என்னடி புதுவிதமான உருட்டால இருக்குது? ஏட்டனே என்னடி என்ன யாரை பார்த்துட்டு உருட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காவோ? உண்மை சொன்னா உனக்கு உருட்டுற மாதிரி தெரியுதோ? தெரியும். ஏடி சாப்பிடு எனக்குமே நீ உருட்டுற மாதிரி தண்ணி தோணுது. ஏடி அது எப்படி சரியா சாப்பிடாம கோழி அழைச்சு போயிருக்குமாக்கும்? அப்படி பார்த்தா உடம்பு தாடி அழைச்சு போயிருக்கணும். காலு மட்டும் எப்படி சுருங்கி போய் கிடக்கும்? ஐயோ இவளுக்கு சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகுது. வர்ற கோவத்துக்கு எடி கோழி கறிலடி காக்கா கறி தானே உண்மை சொல்லிடலான்னு தோணுது. தீவிர இருக்காங்களே கடவுளே எப்படியாச்சும் சமாளிக்கே ஆகணுமாக்கும்.
ஏட்டி எனக்கு ரொம்ப மயக்க வர மாதிரி தெரியுதுடி, தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துதுடி, என்னால முடியலடி. ஐயோ ஏட்டி சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு? ஏட்டி என்னடி ஆச்சு? நைட்டு நல்லா தானடி இம்புட்டு நேரம் இருந்தாவோ? ஏட்டி உனக்கு என்னடி ஆச்சு? ஆத்தி ஏட்டி சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி கிடக்குறாவோ? அப்பாடா நம்ம ஆக்டிங்க நம்பிட்டாளுங்க. இப்ப இதே ட்ராக்ல அப்படியே போயிட வேண்டியதான். அப்பாடா இப்ப பாருங்கடி ஆக்டிங்க. ஏட்டி என்னன்னே தெரியலடி, தலையெல்லாம் ரொம்ப கிறுகிறுன்னு சுத்தி வருதுடி. ஒரு லெமன் சோடா இல்ல லெமன் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுதுடி. ஏடி சின்ன பொண்ணு ரொம்ப முடியலையோ? சரிடி நான் போய் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். நீ இப்படியே சாஞ்சி படுத்துக்கோ. ஏட்டி முட்டகனே ஜில்லு ஏட்டி 2 பேரும் அவளுக்கு சத்த வச்சிருவாங்கடி. இவளுக்குள்ள பார்த்து ஒரே சிரிப்பா வருது. என்னோட காவாசி ஆக்டிங்கே இவளுக்கு எல்லாரும் கவுந்துட்டாளுங்களே. ஏடி சின்ன பொண்ணு ஏட்டி இப்ப பரவாயில்லையாடி? ஏட்டி முட்டகனே லைட்டா பரவாயில்லடி. ஏட்டி நீ ரொம்ப சொங்கி மாதிரி விசிறடி. ஏட்டி சொல்லு ஏட்டி அந்த விசிறியை நீ சேர்த்து வாங்கி விசிறடி. ஏடி சின்ன பொண்ணு இப்போ ஓகேவாடி? ஏட்டி சொல்லு இப்ப கொஞ்சம் பரவாயில்லடி, கொஞ்சம் பரவாயில்ல. ஏட்டி எங்கடி இந்த அன்னைக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போனாவோ, இன்னும் காணுமேடி. ஏடி சின்ன பொண்ணு ஏட்டி இந்தடி தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கடி, ஏட்டி குடிடி. ஏதாச்சும் ஜூஸ் கிஸ் எடுத்துட்டு வந்திருப்பான்னு பார்த்தா இது அன்னைக்கு தான் இப்படி சீனாக்கும். சரி நமக்கு வேற வழியும் இல்லை, அப்படியே கொஞ்சம் நேரம் சீனா போடுவோம். சரி இன்னைக்கு சரி செத்த பொருட்டி தலையெல்லாம் ஒரே கிறுகிறுன்னு வருதுடி, எந்திரிக்கவே முள்ளடி. சாரி சின்ன பொண்ணு சாரி, நீ பொறுமையாவே எந்திரி. ஏட்டி சாப்பாடு ரெடி ஏட்டில சாப்பிட வாங்கடி. ஏட்டி என்னடி ஆச்சு சின்ன பொண்ணுக்கு? எதுக்கடி இப்படி படுத்து கிடக்கா? என்னது சாப்பாடு ரெடியா? இதோ வந்துட்டேன். சின்ன பொண்ணு என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எந்திரிக்க முடியல, தலையெல்லாம் கிறுகிறுன்னு வந்துருதுன்னு சொல்லிட்டு இருந்தாவோ, இப்ப என்னடி குத்துகள் கிடக்காலடி எந்திரிச்சு உட்காந்துருக்காவோ? ஏடி அதான் நீயே சொல்லியடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிறுகிறுன்னு வந்துச்சுன்னு சொன்னேன்னு. ஆமாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துனுச்சு. ஆனா இப்ப பரவாயில்லடி, இப்ப நல்லா தாண்டி இருக்கேன். ஏக்கா சொல்றக்கா சாப்பாடு ரெடியாக்கும் சாப்பிடலாமாக்கா? ஏட்டி என்னடி பேசுறாவோ? எனக்கு ஒன்றும் புரியல. சாடி நான் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வரேன், எல்லாரும் கை கழுவிட்டு உட்காருங்கடி சாப்பிடலாம். ஏட்டி போதும் எல்லாச்சத்தை வாயை மூடுங்க. வாய்க்குள்ளார எறும்பு ஏதாச்சும் போயிட போதாக்கும். ஏடி சில்லு எனக்கு என்னமோ அந்த சின்ன பொண்ணு மேல ஒரே சந்தேகமா இருக்குடி. இவன் நடந்துக்கிறது ஒன்றும் சரியில்லடி. ஆமாண்டி முட்டுக்கணி, எனக்கும் அதே டவுட்டு தாண்டி. கத்திரிக்காய் முத்துனா தெருவுக்கு வந்து தாண்டி ஆகணும். எப்படியா இருந்தாலும் என்னங்கிறது இன்னும் சத்த நேரத்தில் தெரிஞ்சிடும்டி. ஐயே அடிச்சில்ல முட்டகனே. ஏட்டி என்னடி 2 பேரும் அங்க நின்று கதை பேசியிருக்காவோ? ஏட்டி சட்டுக்குன்னு உட்காருங்கடி. சர்ஷா காய்ச்சி சுட பிரியாணி செஞ்சுட்டு வர போதுரி. ஆகா பிரியாணி மனமே ஆனா தூக்குதுரி. ஏட்டி சட்டுக்குன்னு உட்காருங்கடி சாப்பிட்றதுக்கு. அடடா சர்ஷாக்கா எதுக்குக்கா பிரியாணி இன்னும் கையில வச்சிருக்காவோ? ஆகா மனமே ஆனா தூக்குதுக்கா, சட்டுக்குன்னு பிரியாணி இங்க கொடுக்கா. சாரி சாரி என்னங்கடி ஏட்டி ஆளுக்கு ஒரு பிளேட் பிடிங்கடி. ஏக்கா சர்ஷாக்கா சும்மா சொல்லக்கூடாதுக்கா, பிரியாணி அம்புட்டு ருசியா இருக்குக்கா, அடி போலி. ஆமா சர்ஜாக்கா பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. ஆமாக்கா அதுவும் இந்த லெக் பீஸ் சுருங்கி போயிருந்தாலும் அம்பிட்டு செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்குக்கா. ஏட்டி போதும் எல்லாரும் ரொம்ப ஓவரா போகாதீங்க. சட்டு பண்ணு சாப்பிடுங்கடி. ஆகா 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 என்ன சுவையா இருக்கு. கோழிக்கறி விட இந்த காக்கா கறி பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்குது. இனிமே காக்கா கறி பிரியாணி தான் அடிக்கடி சாப்பிடணுமாக்கும். அப்பா அந்த அடிக்கடி சொன்ன மாதிரி காக்கா கறி நல்ல ருசியா தான் இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுக்கா சூப்பரா இருக்கு. ஏட்டி என்னங்க இது காக்கா சவுண்ட் மாதிரி கேக்குது? அட ஆமா காக்கா சவுண்ட் தான் கேக்குது. அட என்னங்க எல்லாரும் சும்மா கத்திட்டே கிடக்குறாரு. கா அது என்னது இது தொண்டையில கறக்கறன்னு காக்கா சவுண்ட்ல கேக்குது. ஏக்கா சரஜக்கா என்னங்க அது இந்த பிரியாணி சாப்பிட்டதுல இருந்து கா கா கான்னு சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஏடி கா எனக்கு அது ஒண்ணும் புரியல. கா எனக்கு புரிஞ்சிட்டு எல்லாமே. கா எனக்கு எல்லாம் புரிஞ்சிட்டு. கா ஏடி பண்ணு. கா ஒழுங்கா உண்மையை சொல்லுடி. கா இது என்ன கறிடி? காக்கா அது எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு போலயே. காக்கா இனிமே மறைச்சு வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. காக்கா பேசாம உண்மை எடுத்து சொல்லிடுவோம். காக்கா ஏடி பண்ணு. கா உன்கிட்ட தான் கேக்குறோம். கா ஏடி என்னடி யோசிச்சு எடுக்காவோ? சீக்கிரம் சொல்லுடி. காக்கா ஏடி அது வந்து காக்கா ஏடி பண்ணு என்னடி வந்து போய் இழுத்துட்டு இருக்காவோ? கா சீக்கிரம் அப்ப உண்மை சொல்ல போறியா இல்லையா? காக்கா ஏடி சொல்றேன். காக்கா ஏடி இது ஒன்றும் கோழிக்கறி இல்லடி. காக்கா இது காக்கா கறிடி. ஆமாண்டி ஆமா இது காக்கா கறி தான். கோழிக்கறி வாங்கினா காசு அதிகமாகும்னு நான் தான் கம்மி காசுல காக்கா கறி வாங்கி வந்தாக்கும். அட பாவி சின்ன பொண்ணு நினைச்சோம் அப்பயே உங்ககிட்ட கேட்டோம்லடி லெக் பீஸ்லாம் ஏன் இப்படி சுருங்கி போய் கிடக்குன்னு. ஏடி சொல்லு இது என்னடி கேள்வியா கிடக்கு. காக்கா காலு சுருங்கி போய் கிடக்காம அப்புறம் கும்முனா இருக்கும்.
ஏடி செய்யறது செஞ்சுட்டு ரொம்ப திமிர்த்தனமா வேற பேசுறியா? உனக்கு இருக்குடி இன்னைக்கு. ஏடி எல்லாரும் வாங்கடி, இவ்வளவு எல்லாரும் சேர்ந்து கும்மி எடுத்துருவோம். அத்தி என்ன எல்லாரும் பத்திரகாளி கணக்கால நின்றுட்டு இருக்காளவோ. ஐயோ இன்னைக்கு நம்மள ஒரு வழியாக்காம விடமாட்டாளோ போல இருக்கே. அத்தா மரியாதை காளியாத்தா உங்களை நீதான் காப்பாத்தணும். ஏடிச்சிருப்பனு உடம்ப இரும்பாக்கிக்கடி, அடம்பல வெளுத்து வாங்க போதுரி. சரி மக்களே, இவளுக்கு எல்லாரும் என்னை எப்படியும் இவரோட சமாதி கட்டிடுவாளுங்க. அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் நாங்க வந்து பாக்குறோம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கேபிவி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாய்.